அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. எண்ணிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ். புனிதமா ரம்லான் மாதத்திலே முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10, அந்த ரஹ்மத்தான 10உடைய எல்லா சிறப்புகளும் அல்லாஹ் நமக்கு தந்தால் முடிவானாக. 2வது 10 மகஃபிரத்துடைய 10, பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்ட 10ஆக 2வது 10 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 3வது 10 மகஃபிரத்து, நரக விடுதலை நமக்கு கிடைத்து சுவர்க்கத்தை நம்ம எல்லோரும் நுழைய செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வழங்குவானாக. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு சௌபாக்கியமான நம்ம எல்லாம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 3வது 10 வந்து விடுமானாலும் இதா தஹல அஷரல் அவாஹிர், நோம்பு மாசத்துடைய கடைசி 10 வந்து விடுமையானால் ஷத்த இசாரஹு, வேட்டி அவங்க என்ன செய்வாங்க, இறுக்கி கட்டுவாங்க. வாய்க்கல் அகலகு, குடும்பத்துள்ளவங்களை எல்லாம் எழுப்பி விடுவாங்க. வாஹியா லைலகு, இரவெல்லாம் பரிபூர்ணமான முறையிலே அமல் செய்வாங்க. இது அவங்களுடைய வளமையாக இருந்தது. கடைசி 10 நோம்பு வந்து விடுமையானால் அவங்க வேட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா? அதாவது முக்கியமான வேலை இறங்கிட்டாங்கன்னா தாப்பாலாம் இழுத்து கட்டிட்டாரா, கையெல்லாம் சுருட்டிட்டாரா, வேட்டி இழுத்து வெட்டிட்டாரா, இப்படி இறங்கிட்டாரா சொல்லுவோமா இல்லையா? அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேட்டியெல்லாம் இறுக்கி கட்டி குடும்பத்தார்கள்லாம் மற்ற நேரங்கள் எழுப்ப மாட்டாங்க. அந்த நோன்பு வந்து சொன்னால் எல்லாத்தையும் எழுப்பி விடுவாங்க. அது மாதிரி வாஹியா லைலகு, இரவெல்லாம் வணங்குவதற்காக வேண்டி வேகமாக அது முனைப்போடும் சுறுசுறுப்போடும் இபாத்துல முடிஞ்சு விடுவாங்க. நம்ம நிலை என்னன்னா, முதலாவது 10 கொஞ்சம் வேகமாக தொழுவோம், ஒரு 10 நாளைக்கு. அப்புறம் என்ன செய்வோம், அப்புறம் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு பலகீனமாகிடுவோம். 3வது 10 எல்லோரும் என்ன செய்வோம், எல்லாம் பஜாரில் துணி எடுக்கிறதுல, டெய்லர் கடையில், அது மாதிரி கறிக்கடையில், இந்த மாதிரி ஒரு போகக்கூடிய ஒரு உலகத்தை மையமாக வச்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த இத்திகாஃபுடைய அந்த சிறப்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கம் என்னன்னு சொன்னால் லைலத்துல் கத்ராவை அடையணும். ஆனால் இறுதி 10 லைலத்துல் கத்ர், அந்த இறுதி 10ல் ஃபஸ்ட்டு 10 இத்திகாஃப் இருந்தாங்க, 2வது 10 இத்திகாஃப் இருந்தாங்க, 3வது 10 இத்திகாஃப் இருந்து சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10ல் உங்கள் லைலத்துல் கத்ராக இருக்கிறது, நீங்கள் இறுதி 10ல் நீங்கள் இத்திகாஃப் இருங்க. அது ஒற்றப்படை, அது அப்படியே சுருக்குனாங்க, ஒற்றப்படையில இத்திகாஃப் தேடிக்கொள்ளுங்க. இன்னும் சுருக்குனாங்க 27வது ராவில் இத்திகாஃப் தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை அந்த இத்திகாஃப் உடைய சிறப்பை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். தலைப்பு அதான் தலைப்பு. எல்லோரும் வீடியோ கடைசி வரையும் பாருங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு நபர் இத்திகாஃப் இருந்தாங்கன்னு சொன்னா நம்ம உலகம் கிடைக்கிற காட்டின் சிறப்புக்குரியது. எனவே நம்ம எல்லாம் அந்த வீடியோக்களை எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் வீடியோக்களை பார்க்குறீங்க. இன்னும் அதிகமான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து ஹிதாயத்தை பெற நன்மையை அடைய வேண்டும். நம்ம எல்லாம் அதனால தான் தினசரியாக வீடியோக்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வீடியோக்களை நம்ம பயானங்களை சொல்லிகிட்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், இது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய இல்மாக இருக்கிறது, அவருடைய வணக்க வழிபாடாக இருக்கிறது. அது ஒரு நபர் செய்தான்னு சொன்னால் அவ்வளோ நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய பரிபூர்ணமான மைய பகுதியான கடைசி 10, அதுவும் குறிப்பாக லைலத்துல் கத்ராவை அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்த உரிவான ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா தகும் ஃபீஹி அபதன் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலத் தக்வா மின் அவ்வலி யௌமின் அஹக் أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المتطهرين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم كان إذا دخل عشر الأواخر شد إزاره وأيقظ أهله وأحيا ليله أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போற்றி விழுக்கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நமக்கெல்லாம் நோன்பு 1வது 10 ரஹ்மத்து கிடைத்து விட்டது, 2வது 10 மக்ஃபிரத் நமக்கு கிடைத்து விட்டது, 3வது 10 நம்ம நெருங்கி இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் சரியாக
பத்தாம் தேதி 3ஆம் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலையில விழுந்து ஈத்திகாஃப் ஆரம்பமாகிடுது. 3வது 10 ஆரம்பமாகிடுது. முக்கியமான கடைசி கட்டம். நம்மெல்லாம் படித்தவங்க, காலேஜில் படித்தவங்க, அப்புறம் காலேஜ் படிச்சிருக்கிறோம். அந்த பரீட்சை நேரத்தில் நம்ம அட்டண்டன்ஸ் போகல எழுதுறேன்னு சொன்னால் நமக்கு அந்த ஒரு வருஷம் பூராவுமே வீணாயிரும், எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு கட்டம் தான் ரம்ஜான் மாதத்துல கடைசி 10. அந்த கடைசி 10ல் யார் நல்ல முறையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மாதிரி நல்ல வெகு ஜோர சுறுசுறுப்பாக செய்வாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பலன் அடையும். ஈத்திகாஃபுடைய பலன் கிடைச்சா தான் லைலத்துல் கத்ராவை அடைய முடியும். லைலத்துல் கத்ராவை அடைஞ்சாதான் அந்த நோம்புடைய பலன். 83 வருட காலம் செய்த நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பு அடையக்கூடிய தௌஃபீக் வல்லனதா நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. என்று சொன்னால் முஹர்ரத்துடைய 10 நாள் சிறப்புக்குரிய நாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நெருங்குவதற்காகவே நமக்கு வழங்கினான். அது மாதிரி துல்ஹஜ் 10 நாள் அதுவும் சிறப்புக்குரிய அந்த அல்லாஹ்வுக்கு நெருங்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய அந்த 10 நாள். அதே மாதிரி தான் ரமலான்ல கடைசி 10 நாள். இது மூபெரும் அந்த 30-10 மிக அற்புதமான அந்த ஒரு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாள். இந்த நாளில் எல்லாம் நம்ம முன்னோர்கள் சஹாபா பெருமக்கள் அழகான முறையிலே இபாத்துகளை செய்து அந்த அமத்துகளையும் அந்த வெகுமதிகளையும் அடைந்தவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள், நம்ம வழிகாட்டிகள். அதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரமதான அந்த லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய நாளை 10வது நாளில் இருக்குது. அந்த நாளை சுருக்கித்தான் ஒற்றைப்படைய நாடுகளில் நம்ம 20, 20, 21, 23, 25, 27, 29 சொல்லி ஒற்றைப்படை நாடுகளை சுருக்கணும். அதுலேருந்து சுருக்கி 27வது ராவு லைலத்துல் கத்ர் ஹைரும் மினல் 1000 மாதத்தோட சிறப்புக்கூடிய இரவு அந்த 27வது ராவு சுருக்கப்பட்டு அந்த நாளை நம்ம எப்படி இருந்தால் அந்த ஈத்திகாஃப் இருந்தோம்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பு. மூணு விதமாக ஈத்திகாஃபுடைய அந்த சட்டத்தை சொல்லுவாங்க. முதலாவது வாஜிபு, 2வது சுன்னத்தை மோக்கதா, 3வது முஸ்தஹப். இப்போ வாஜிபுன்னு சொன்னால் நம்ம நோய் குணமான அல்லாஹ்வே நான் ரம்ஜான் மாதத்தில் ஈத்திகாஃப் இருக்கிறேன்னு சொல்லி நேர்ச்சை பண்ணுறது. அது நம்ம இருந்தே ஆகணும், இருந்தே ஆகணும். அதை ஈத்திகாஃப் உட்கார்ந்தே ஆகணும், நேர்ச்சை ஒன்றும். அது 3வது முஸ்தஹப் சொல்கிறாங்க. நம்ம பள்ளிக்குள்ளே போகக்கூடிய நேரத்தில் நம்ம நீயத்துகளை நவைத்துல் இத்திகாஃப் பிஹாதல் மஸ்ஜித் இல்லாஹி தஆலான்னு சொல்லி அல்லாஹ்வே நான் பள்ளியில் இத்திகாஃபுக்காக வேண்டி நான் நாடுகிறேன் நீயத்து வைக்கணும்னு சொல்லி நம்ம போகிறோம்னு சொன்னால் அந்த இருக்கிற வரைக்கும் 1/2 மணி நேரம், 1/2 நாள், 1 நாள், இல்லை 2 மணி நேரம், இல்லை 1/2 மணி நேரம் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். அதுதான் முஸ்தஹப். அது எல்லா காலத்துலையும் எல்லா நேரங்களையும் நம்ம இத்திகாஃபோட போகுது. இது முஸ்தஹப். முதலாவது பார்த்தா வாஜிபு, நேர்ச்சி பண்ணுறது. 2வது முஸ்தஹப், சாதா சீதா எல்லோரும் கிடைக்கக்கூடிய அந்த முஸ்தஹபானது. வாஜிபு குறிப்பிட்டவங்களுக்கு கிடைக்கக்கூடியது, நேர்ச்சி பண்ணவங்களுக்கு. முஸ்தஹப் எல்லோருக்கும் அது நம்ம அடையணும். நம்ம அப்படி தான் செய்யணும். இத்திகாஃப் நன்மையோடு போகணும். பள்ளிக்கூட போகும்போது எப்போதும் அந்த வளமையை வச்சுக்கணும். சுன்னத்தோடு இருப்பது, நம்ம இத்திகாஃப் நன்மையோடு போவது, மஸ்ஜிதுக்கு போகும்போது வலது காலை எடுத்து வைப்பது, மஸ்து உள்ளே போகக்கூடிய துவா ஓதி போகுது, இதெல்லாம் நம்ம மிகப்பெரிய கண்காணித்து அந்த நன்மைகளை அடையணும். எப்போதும் நபி அவங்க இதெல்லாம் பேணி நம்ம நடக்க சொன்னாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அதெல்லாம் யாரும் கேர் பண்ணுறதே இல்லை. ஏதோ செய்கிறோம், மிஷின் வர வேகமாயிருச்சு. வேகத்தில் இந்த சுண்ணத்தில் அடிபடுது. மனிதன் மறதிகளே படைக்கப்பட்டிருக்கிறான், பலகீனத்திலே படைக்கப்பட்டிருக்கான்னு நல்லா சொல்கிறான். அது நம்ம உன்னையே பார்த்துட்ருக்குறோம். அது இதெல்லாம் மாறி நம்ம இந்த பயான் சொல்கிறோம். நோக்கம் சொன்னால் நம்ம அந்த திருந்தி நம்ம அந்த ரமதான நன்மை உள்ள கொஞ்ச நேரத்தில் அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறப்பான வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம். அதை நம்ம பார்த்து நம்ம திருத்தி நம்ம வாழ்வதற்கு இன்ஷா அல்லாஹ் நமக்கெல்லாம் எல்லா தௌஃபீக் செய்யணும். அப்போ 2வது சுன்னத்தை மோக்கதா, இது முக்கியமான ரமதானில் கிடைக்கக்கூடிய இத்திகாஃப். மற்ற நேரத்தில் கிடைக்காது. ரமதானுக்கு கடைசி 10 தான் மிக முக்கியமான இத்திகாஃப். அதான் சுன்னத்தை மோக்கதா. ஜனாசா தொழுகிற மாதிரி. ஜனாசா தொழுகை ஒரு மஹல்லாவில் ஒரு 10 பேர் செஞ்சு அந்த ஜனாசாவில் கலந்து கொண்டு அதை அடக்கம் செய்யணும்னு சொன்னால் எல்லோருக்கும் அந்த நன்மை கிடைக்கும். அதை செய்கிறேன்னு சொன்னால் அந்த தீமை எல்லாத்துக்கும் அந்த தீமை சேரும். அதே மாதிரி தான் இந்த சுன்னத்தை மோக்கதாகும். அந்த ரம்ஜான் மாதத்திலே மஹல்லாவிலே ஒரு சிலர்கள் சேர்ந்து ஒரு 10 நபராவது அதுக்கு கம்மியாக அந்த இத்திகாஃப் இருந்தோம்னு சொன்னால் அந்த நன்மையை ஏற்றுக்கிறது ராவு. அது மாதிரி ஏற்றுக்கக்கூடிய சிறப்பு
அதோடைய வெகுமதி பாவ மன்னிப்பு எல்லாம் மஹல்லாவை செலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு பகிர்ந்து தருவான். அந்த மஹல்லாவில் இருக்கிறேன்னு சொன்னால் அந்த நன்மையெல்லாம் அந்த ஏற்றுக்கிறது நன்மையெல்லாம் நமக்கு கிடைக்காம போயிடும். எனவே ஆக முக்கியமானது ரமலானில் பள்ளிவாசலில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இத்திகாஃப். அதனால தான் எல்லா ஒரு பள்ளிவாசல்லையும் பௌசாவான முறையில் இத்திகாஃப் இருப்பாங்க. கரெக்டாக நம்ம இந்த 2026 இத்திகாஃப் 10வது நாளில் 19 செவ்வாய்க்கிழமை மாரிபிலிருந்து கடைசி 10 ஆரம்பமாயிடுது. செவ்வாய்க்கிழமை மாரிபு நோன்பு இருந்து உள்ளே வந்துடணும். பெருநாள் தொழுது வரைக்கும் பெருநாள் தொழுது போகிற மாதிரி கடைசி 10 நாள். அப்போ அந்த நாள் நம்ம எல்லாம் ரெடியாக உள்ளே நம்ம ஈத்திகாஃப் நியத்தை வச்சு உள்ளே வந்தோம்னு சொன்னால் அவங்க அந்த சிஸ்ட பிரகாரம் நம்ம குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது, அது மாதிரி நஃபிலான தொழுகை தொழுவது, சுன்னத்தான தொழுகை தொழுவது, இரவுகளில் 3 இரவாக பிரித்து முதலாவது தொழுகிறது, அப்புறம் 2வது நம்ம தஸ்பீ தொழுவது, அப்புறம் இஸ்திக்ஃபார் ஓதுவது, துவா செய்வது, இப்படி எல்லாம் பிரித்து டைடாப்பு பிரகாரம் அந்த ஒரு நாளை கழித்து கொள்வார். நம்ம வர்றதே அல்லாஹ் நெருங்குது தான். படைப்பனங்களை விட்டு துனியாவை விட்டுட்டு அல்லாஹ் நெருங்குவார். அப்போதுதான் அல்லாஹுடைய லைலத்துல் கத்ர் அடைய முடியும். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்களிலிருந்து தனிப்பட்ட முறையிலே மக்காவுக்குள்ள போய் அவங்க அல்லாஹ் நெருங்கினாங்க. அதனால அவங்களுக்கு அந்த மக்காவுடைய அவ்வளோ சிறப்பு, மக்கா கட்டக்கூடிய மக்காவை உருவாக்கி மக்களை தாவத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு அவங்களுக்கு கிடைச்சது. அதனால தான் இப்பவும் ஹஜ்ஜுடைய காலங்களில் மக்காவில் பூரா அவங்களுடைய நினைவு சின்னமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எல்லா சிறப்புகளும், மஜ்லிஸ் அஸ்வத், கல், மக்காமி இப்ராஹிம், அது மாதிரி சஃபா மர்வா எல்லாமே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய நினைவு சின்னமாகவே அங்கே தென்படும். காரணம் அவங்களுடைய அந்த முயற்சி தனிமையிலிருந்து அந்த நன்மையை அடைஞ்சாங்க, அல்லாஹ்வை அடைஞ்சாங்க. அது மாதிரி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 36வது வயசுல தனிமையில ஹீரா குகையில போய் அல்லாஹ்வோட தனிமையிலே அவங்க தியானம் செஞ்சாங்க. 40வது வயசுல அல்லாஹ் என்ன செய்தான், அதுக்கு கொஞ்சம் சம்மானமாக நபி பட்டத்தை கொடுத்து குர்ஆன் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் இறக்கி அவங்க அந்த நபியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வை கொடுத்தான். அது மாதிரி நம்ம உலகத்திலிருந்தெல்லாம் கட் பண்ணி உலக படைப்பினங்கள்லாம் நம்ம தவிர்த்திருந்து அல்லாஹுவை நெருங்குவதுதான் ஈத்திகாஃப். அந்த ஈத்திகாஃப் அல்லாஹ் மட்டும் நெருங்கி அவன் பக்கம் இவா செய்து நம்ம அல்லாஹுடைய அந்த தொடர்பை கிடைச்சு லைலத்துல் கத்ரை அடைவது, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவது, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு அடைவது, அல்லாஹ்வுடைய துஆவை அடைவது, இதுதான் ஈத்திகாஃபுடைய உண்மையான நமக்கு சித்தாந்தம், உண்மையான வரலாறு. நம்மளை நேரடியாக அல்லாஹ் தொடர்பு கொண்டு அந்த நன்மை அடைவது. இதை விட்டு நம்ம உட்காந்து இத்திகாஃப் இருக்கிறோம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்கு வர்றது, குடும்பக்காரங்க பார்க்கறது, எல்லாம் பேசுறது, விவாதம் செய்யாமல் ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தோம்னு சொன்னால் அது நமக்கு எந்த நன்மையும் இல்லை. அது பேசாமல் இத்திகாஃப் இல்லாமல் இருக்காமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நன்மையை சொல்லுகின்ற பொழுது இத்திகாஃப் ஒரு நபருடைய நன்மை, ஒரு நாளுடைய நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்ற பொழுது வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் இடப்பட்ட தூரம் நமக்கும் நரகத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தூரமாக்கி விடுகின்றான். வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ தூரம், நம்மளால் தூரம் விஞ்ஞானி கணக்கெடு சொல்லியிருக்காங்களா? சூரியனுடைய அளவு சொல்லியிருக்காங்க, சந்திரனுடைய அளவு சொல்லியிருக்காங்க, நட்சத்திரனுடைய அளவில் சொல்லியிருக்காங்க. இன்னும் வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தொலைதூர விஞ்ஞானிகள் அளவெடுக்கவே இல்லை, வானமே இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு தூரம் போனால் அதுக்கு மேலே வானம் இருந்துக்கிட்டே இருக்கும். வானத்தை தொலைதூரமே நம்ம இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அப்படிப்பட்ட தூரம் நமக்கு நரகத்துக்கும் தூரம். ஒரு நாள் இத்திகாஃப் இருந்தால் எவ்வளோ பெரிய செலவு பாருங்க. அப்போ பொதுவாக சொன்னால் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை ஹராமாக்குறான், சொர்க்கத்தை நுழைய வைக்கிறான். இதுதான் அதனுடைய சித்தாந்தம். வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் நமக்கு நரக நெருப்பு தூரம் ஆகுதுன்னு சொன்னால் அந்த தூரம் எவ்வளவு தூரம் நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியல. அப்போ பொதுவாக நரகத்திலிருந்து நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணி சொர்க்கத்தை நுழைய வச்சிருவோம். இதுதான் உண்மையான அதோடைய தத்துவம். ஒரு நாள் இத்திகாஃப் இருந்தா 10 நாள் இருந்தா எவ்வளவு நன்மை, நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அதனால
அவ்வளோ பெரிய நன்மை ஈத்திகாஃப். இது ஒரு நன்மையே போதும். இன்னும் சொல்றாங்க, ஈத்திகாஃப் 10 நாளைக்கு இருந்தவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஹஜ்ஜுடைய சிறப்பு. எத்தனை ஹஜ்ஜு? 2 ஹஜ். ஒரு ஹஜ் நம்மளால செய்ய முடியுமா? 10 லட்சம் இல்லாம, அதுவும் அவ்வளோ பெரிய சிரமத்துக்கு மத்தியில, கூட்டத்துக்கு மத்தியில அந்த ஹஜ்ஜு செஞ்சு வர்றதுக்குள்ள சுப்ஹானல்லாஹ், அது ஹஜ்ஜு செஞ்சு வந்தவங்களுக்கு தான் கேட்கணும் அதனுடைய சிரமத்தை. அதனால அவ்வளோ பெரிய சிரமப்படுத்து பொருளாதார செலவு செஞ்சு உடம்பு சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஹஜ்ஜு 2 ஹஜ்ஜுடைய கூலி எழுதப்படும். அது 2 உம்ரா செஞ்ச கூலி தரப்படும். ஏத்துக்கிறது ராவு அடைய அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். அடைந்தே தீருவாங்க. ஏன்னா கடைசி 10 பூராவுமே அல்லாஹ் நெருக்கத்தில் இருக்காங்க. கடைசி 10 தான் ஏத்திகாஃப் இறங்குது. அப்போ அந்த ஏத்திகாஃப் நமக்கு கிடைச்சி விடும். அது மாதிரி அல்லாஹும்ம ஆத்திகினா மினன்னா, அல்லாஹ்வே நெருப்பு எங்களை பாதுகாப்பு செய்வாயா. வாதுகள் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன், சோனத்தில் எங்களை எல்லாம் நுழை வைப்பாயா. இந்த துவா ஓதிட்டே இருக்கிறோம். அந்த நரக நெருப்பு பாதுகாப்பு கிடைச்சிடும். சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நுழை வைத்து விடுவார். இஸ்திக்ஃபார், தௌபா, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது எல்லாமே கிடைத்துவிடும். அந்த ரமலானுடைய கடைசி 10 இத்திகாஃப் மூலமாக அல்லாஹ்வே கிடைச்சிருவான். அதுதான் மிக குறிப்பான ஒரு நன்மை. அல்லாஹ்வே நம்ம கிடைக்கின்ற பொழுது நமக்கு வேற என்ன வேணும்? எல்லாம் நமக்கு கிடைச்ச மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஒரு இபாதத் தான் இத்திகாஃப். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை, மார்ச் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாறிலிருந்து நம்ம ஆரம்பமாகிறது நம்முடைய இத்திகாஃபுடைய நோன்பு. 10 நாள் இத்திகாஃப் இருக்க வேண்டும். எல்லா பள்ளிவாசலும் இருக்க வேண்டும். நம்மளோட பள்ளியில் இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இத்திகாஃப் எல்லோருக்கும் அந்த பரக்கத் தர வேண்டும். லேத்துக்கு ராவ அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்க வேண்டும். ரஹ்மத்தான 10 நமக்கெல்லாம் நன்மை அடைய வேண்டும். மக்ஃபிரத்தான 10 பாவமெல்லாம் மன்னிப்பு அல்லாஹ் தர வேண்டும். நரக நெருப்பு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். சுவனத்திலமை எல்லாம் நுழைய வைக்க வேண்டும். நம்முடைய எல்லா தேவையும் எல்லாம் கபூலாக்கி தர வேண்டும். அதுதான் நம்ம குறிப்பான துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். நோன்பு ஒன்றுலேருந்து நம்முடைய தேவையெல்லாம் அல்லா இடத்து மண்டாயிட்டே இருக்கிறோம். தஹஜ்ஜுத் நேரங்களில், நோன்பு திறக்கும்பொழுது, சஹருக்கு, 5 நேர தொழுகளில் நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வே எங்கள் எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் கபூல் செய்ய ரஹ்மானே. நோயெல்லாம் நீ குணமாக்கி தாடா ரஹ்மானே. ஏத்துக்கதிராக அடைவு தௌஃபீக் தாயா அல்லாஹ். ஏத்திகாஃப் இருப்பது பரக்கத்து தாயா அல்லாஹ். எங்களுடைய பாவமெல்லாம் மன்னிக்க செய்து எங்களுக்கு நரக நெருப்பு பாதுகாப்பு தாடாயா அல்லாஹ். பாவமெல்லாம் மன்னிச்சு எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நோயெல்லாம் குணமாக்கி ஆரோக்கியத்தை தந்து உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடிகளாக இபா செய்து ஹஜ் செய்யக்கூடியவங்களா, உம்ரா செய்யக்கூடியவங்களா, நோம்பு நோக்கக்கூடியவங்களா, கடைசி ஆரோக்கியத்துடனே பல 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 ரமதான் அடையக்கூடியவங்களாக, பல 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 லேத்துக்கதிராவ அடையக்கூடியவங்களாக, பல 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 ஈத்திகாஃப் நன்மை அடையக்கூடியவங்களாக, அதிகமான தர்மங்கள் செய்யக்கூடியவங்களாக, குர்பான் கொடுக்கக்கூடியவங்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக, எல்லோருக்கும் நல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணமான முறையில் பழகக்கூடியவங்களாக, உலக முஸ்லிம்கள் ஒற்றுமையான முறையில் ஒற்றுமையில் வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. உலக முஸ்லிம்களுக்குள்ளே ஒற்றுமை, போர் காலங்களிலிருந்து பாதுகாப்பு, நடக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுடைய போர்களெல்லாம் இந்த நோன்பு காலத்திலிருந்து எல்லாம் ஒரு அமைதி காத்து சீக்கிரமாக இத்திகாஃப் அல்லாஹ் எல்லா முறையிலும் அமைதியான முறையில் இருந்து இந்த ரமலானை அமைதியாகவும் நல்ல சீதோஷ நிலையிலே, அது வெயிலும் இல்லை நல்ல அழகான முறையிலே அல்லாஹ் மக்கள் நோன்பு வைக்கக்கூடிய தௌஃபீக் வழங்கி இருக்கிறான். அது மாதிரி நமக்கு ஈத்திகாஃபுடைய நன்மையும் அடையக்கூடிய சௌபாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது மாதிரி இந்த வருஷத்துடைய நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல சிறப்பாகவும் சீரோடுவும் ஏத்துக்கதிராக அடையக்கூடிய தௌஃபீக் வல்லல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஏராளமான மக்கள் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வே எல்லோருடைய அனைத்து துவாக்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செய்து எங்க எல்லோரையும் இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி வர கூட்டத்திலே சாலிகான மக்களாக, தக்வாதாரிய மக்களாக இந்த நோன்பும் மூலியமாக படிப்பனை பெற்று காலமெல்லாம் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக, ஐவர தொழக்கூடியவளாக அல்லாஹ் உலக முஸ்லிம் எல்லோரும் ஆட்சி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.